கேள்வி நேரம் முடிகிறது அப்படின்னா அதன் பிறகாக 0 ஹவர். ஆமாம், 0 ஹவர். 0 ஹவர் அப்படின்றது என்ன, எதற்காக? 0 ஹவர் வந்து கேள்வி நேரத்துக்கும் அந்த அலுவல்கள் அன்னைக்குடைய திட்டமிட்ட அலுவல்கள் எடுத்துக்கிறதுக்கும் இடைப்பட்ட நேரம். இப்போ வந்து பார்லிமெண்ட்டில் வச்சுக்கோங்களேன், 11 o'clock தான் ஆரம்பிக்கும். ஆமாம், ஆரம்பித்தா 12 o'clock வந்து கேள்வி நேரம் முடியும். 1 hour. கொஸ்டின் ஹவர் முடிஞ்சோடனே 12க்கு வந்து அந்த நூன் வந்து 0 ஹவர் அப்படின்னு வச்சுருக்காங்க. 0 ஹவரில் வந்து நீங்கள் வந்து மற்ற கவன ஈர்ப்பு மற்ற எல்லாம் வந்து நீங்கள் முன்கூட்டியே எழுதி கொடுக்கணும். எழுதி கொடுத்து மினிஸ்டர் ப்ரிப்பேர் பண்ணணும், பதில் இப்போ ரெடியாக இருந்தால் தான் எடுத்துக்கிடுவாங்க. இதில் அப்படி இல்லை. 0 ஹவரில் ஏதாவது பிரச்சனை எழுப்பலாம் அவங்க. ஆனால் வந்து சபாநாயகர் வந்து பெர்மிஷன் கொடுத்தா அந்த பிரச்சனையை பேசுகிறதுக்கு இது பண்ணுவாங்க. அது ஆன் த ஸ்பாட்டில் கூப்பிடலாம். பட் குற்றச்சாட்டு ஏதாவது பண்ணுறாங்க, இல்லை ஒரு பேப்பரில் வந்த விஷயத்தை வச்சு பண்ணுறாங்கன்னா, நான் இந்த பேப்பரில் வந்து இந்த செய்தியை வச்சு பேச போகிறேன்னு முன்கூட்டியே காலையிலேயே சபாநாயகர்கிட்ட பண்ணால் 0 ஹவரில் அனுமதி. அது முன்கூட்டியே சொல்லணுமா? 0 ஹவரில் இப்போ இன்னைக்கு பேப்பரில் முக்கியமான ஒரு செய்தி வந்திருக்கு, பேப்பர் காண்பிக்கிறதுனால நீங்கள் ஆதாரம் காமிக்கும். அந்த ஆதாரமாக அதை காட்டுறதா இருந்தால், குற்றச்சாட்டு ஒருத்தர் மேலே ஏதாவது சொல்கிறீங்கன்னா அதுக்கு வந்து ஆதாரம் இருக்குன்னா தான் குற்றச்சாட்டு சுமத்த முடியும். அப்போ பேரவைத் தலைவர்கிட்ட முன்கூட்டியே சொல்லணும். காலையிலே போய் நான் வந்து இந்த ஆதாரம் இருக்குது, நான் வந்து அவர் அனுமதிக்கும் பட்சத்தில் தான் நீங்கள் அங்கே காட்ட முடியும். இல்லை அங்கே காட்டணும் இல்லை, சபாநாயகர்கிட்ட காமிச்சிட்டா அவர் வந்து திருப்தினா அவர் வந்து 0 ஹவரில் அவர் கேள்வி கேட்க விடுவார். இல்லை, நான் கேட்குறது இப்போ அவையில் உதாரணத்துக்கு நேற்று முதல் நாள் 2 நாளுக்கு 2 தினங்களுக்கு முன்பாக டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் ஒரு செய்தி வருது. முதலமைச்சர் அந்த அறை புதுசாக அலுவலக அறையை வந்து விஸ்தரிக்கிறாங்கன்னு சொல்றாங்க. அதுக்கான டெண்டர்ல முறைகேடு வயலேஷன் நடந்திருக்குன்னு சொல்லி ஒரு செய்தினா, அந்த செய்தியை ஆதாரமாக காட்டி பேசுறதுக்கு நம்ம அது ஒன்று எடுக்கலாம். என்னன்னா 2 நாள் நேற்று வந்து அமைச்சர் வன்னியரசு ஹிந்துவோட ஒரு செய்தியை கோட் பண்ணி தான் பேசுறாரு. அப்ப அந்த செய்திக்கான காப்பியை வந்து அவையில காமிக்கிறார். அப்படியாக காட்டுவதாக இருந்தால் அது முன்கூட்டியே சபாநாயகர்கிட்ட அனுமதி. ஆமா, காட்டணும், நான் அதை காட்டணும்னு சொல்லி சபாநாயகர்கிட்ட சொல்லி அனுமதி வாங்கணுங்களா, இன்ஃபார்ம் பண்ணிக்கணும். அவர் இல்லை வேணான்ட்டாருன்னா காட்ட மாட்டாங்க. இது வந்து அப்ஜெக்ஷன் இல்லாத வரைக்கும் இது பிரச்சனை இல்லை. ஒருவேளை சபாநாயகர் அனுமதிக்கலை, அதை மீறி காட்டுறாங்க, அது மாதிரியான நிகழ்வுகள்லாம் பார்க்குறோமா? அப்படி அனுமதி இல்லாமல் காட்டினா வந்து அது அவை குறிப்பில் இருக்காது.